நாளைக்கு நடக்க போற தமிழ்நாட்டோட 17வது சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கும் என் தமிழ் சாதியின் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு ஒன்றை கூற விரும்புகிறேன். நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் இங்கு சொல்ல வரையில்லை. அது உங்களுடைய உரிமை. நீங்கள் யாருக்கு வேணாலும் வாக்களிக்கலாம். உங்களுடைய வாக்கு உங்களுடைய உரிமை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் வாக்களிக்கும் முன் உங்களுடைய அபிலாசைகளை ஓரம் தள்ளிவிட்டு உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகளை ஒரு முறை நினைவில் கொண்டு வாக்கை செலுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் செலுத்தும் வாக்கானது உங்களுக்கானதல்ல, உங்களுக்கு பிறகு வரப்போற அடுத்த சந்ததியினருக்கானது. இந்த தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் 2ல் 1 தான் வரும். ஒன்று, நாம் தமிழர் கட்சி பெரும்பான்மையாக வெற்றி பெற்று சீமான் தலைமையில் அரசமைக்கிறது. இல்லையென்றா இன்னொரு கட்சி, மாற்று கட்சி அரசமைக்கிறது. இந்த தேர்தல் முடிவில் எது நடந்தாலும், அதாவது நாம் தமிழர் கட்சி பெரும்பான்மையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையாவிட்டாலும், நான் ஒன்றை மட்டும் நிச்சயமாக கூறிக்கொள்ள முடியும். இது சத்தியம். நாளைக்கு நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்து வேறு கட்சிக்கு வாக்களித்த அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒன்று, நீங்கள் உங்களுடைய ஆயுள் முடிவதற்குள் இந்த 23ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தை நீங்கள் இன்னும் ஒரு முறை கண்டிப்பாக நினைவு கூறுவீர்கள். எதற்காக என்றால், நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்தால் அந்த நாம் தமிழர் கட்சி கொடுக்க போற அந்த ஆகச்சிறந்த ஆட்சி, தமிழ்நாடு கடந்த 60 ஆண்டுகளாக காணாத ஒரு ஆகச்சிறந்த ஆட்சியை நாம் தமிழர் கட்சி கொடுக்கும் பொழுது, இந்த ஆட்சிக்கு, இந்த நல்ல ஆட்சிக்கு என்னுடைய வாக்கு பயன்படவில்லையே என்று மனக்குமரலாக இருக்கும். இல்லை என்றால், ஆட்சி அமைக்கவில்லை என்றால், நாம் தமிழர் கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கவில்லை என்றால், மற்ற கட்சிகள் செய்கிற கொடுமை, ஊழல், லஞ்சம், பாலியல் வன்கொடுமை, தீண்டாமை, அடக்குமுறை, கனிம வளக் கொள்ளை, இலவசம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றுகின்ற திட்டங்கள், நாசகார திட்டங்கள், நச்சு திட்டங்கள், அவ்வளவும் இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கும் உங்களுக்குமாக வரும் பொழுது, நான் ஏன் நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்து இந்த கட்சிகளுக்கு வாக்களித்தேன், ஐயோ அப்படி என்று நினைப்பீங்க. இது சத்தியம். உங்களுடைய ஆயுள் முடிவதற்குள் நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்து வாக்களிப்பவர்கள் இந்த 2ல் 1 கண்டிப்பாக நினைப்பீர்கள்.